நான் 2022 ஆக்டர் மோனிஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன். அது மீடியா மூலமாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது. என்னை வளர்த்த டாடியை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது. என்னை மன்னிச்சிருங்க டாடி. நடிகர் ராஜ்கிரனின் வளர்ப்பு மகளான ஜீனத் பிரியா சின்னத்திரை நடிகரான முனிஷ் ராஜாவை கடந்த 2022ஆம் ஆண்டு பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பிரியாவிற்கும் முனிஷ் ராஜாவிற்கும் ஃபேஸ்புக் மூலமாக தான் அறிமுகமாயிருக்கு. ஆரம்பத்துல நட்பாக பழகி பிறகு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுடைய திருமண விஷயம் சமூக வலைதளத்துல பரவி வந்த நேரத்துல எல்லாருமே இது ராஜ்கிரனின் மகள் என்று சொல்லி வந்தாங்க. அதற்கு ராஜ்கிரண், அந்த பிரியா என்னுடைய மகளே கிடையாது, என்னுடைய வளர்ப்பு மகள் தான்னு நீண்ட பதிவு வெளியிட்டிருந்தாரு. அந்த பதிவுல சின்னத்திரை நடிகரான முனிஷ் ராஜாவுக்கு பணம் தான் முக்கியம், என்னுடைய பெயரை பயன்படுத்தி சினிமா வாய்ப்பு பெறவே மகள் பிரியாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார், என்னை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த திருமண நாடகத்தை நடத்திட்டு இருக்காருன்னு ராஜ்கிரண் கோபப்பட்டிருந்தார். ராஜ்கிரண் பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த பிரியாவோ தங்களுடையது உண்மை காதல் என்று கணவர் முனிஷ் ராஜாவுக்கு சப்போர்ட் செய்திருந்தாங்க. அத்துடன் தங்களை வெறுப்பவர்கள் முன் நன்றாக வாழ்ந்து காட்டுவோம் என்றும் கூறியிருந்தாங்க. சீரியல் நடிகர் முனிஷ் ராஜாவோ என்னை ராஜ்கிரண் சார் கூப்பிட்டு அடிச்சிருந்தா கூட ஏத்துக்கிட்டு இருப்பேன், ஆனா நான் பணத்துக்காக தான் அவருடைய வளர்ப்பு மகளை திருமணம் செய்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இது எனக்கு ரொம்பவும் வேதனையா இருக்கு. நான் பிரியாவை மனப்பூர்வமா காதலிக்கிறேன், அவருக்காக வீடு ஒண்ணு கட்டிட்டு வரேன். அந்த வீட்டு வேலை முடிஞ்சதும் பிரியா நினைச்ச மாதிரியே அவருக்கு ஒரு பிசினஸ் தொடங்கி கொடுத்து அவருக்கான வேலைகளை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இருந்த போதிலும் தன்னுடைய கருத்துல ஆணித்தரமா இருந்த ராஜ்கிரண் என்னுடைய பெயரை எந்த இடத்துலயும் இவங்க 2 பேரும் பயன்படுத்த கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இந்த நிலையில தான் கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டபடி உருக்கமாக பேசி வீடியோ ஒன்றை தற்போது வெளியிட்டிருக்காங்க பிரியா. அதுல நான் 2022ஆம் ஆண்டு முனிஷ் ராஜாவை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் என்பது மீடியா மூலம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப நாங்க பிரிஞ்சு சில மாதங்கள் ஆகுது. எங்கள் திருமணம் சட்டப்பூர்வமான திருமணம் கிடையாது. இந்த கல்யாணத்திற்காக என்னை வளர்த்த அப்பாவை மிகவும் கஷ்டப்படுத்திட்டேன். அவரை நான் கஷ்டப்படுத்தி இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த போது அவர் என்னை கைவிடாம காப்பாத்தினாரு. இது நான் எதிர்பார்க்காத கருணை. எத்தனை முறை நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டாலும் போதாது, என்னை மன்னிச்சிடுங்க டாடின்னு மன்னிப்பு கேட்டு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது. என்னை மன்னிச்சிருங்க டாடி. வணக்கம், நான் பிரியா, ராஜ்கிரண் சார் வளர்த்த பொண்ணு. நான் 2022 ஆக்டர் மோனிஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன். அது மீடியா மூலமாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ செப்பரேட் ஆகி ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது. இதை நான் டிக்ளேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வளர்த்த டாடியை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். 1 இல்லை 2 இல்லை, நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் அப்படி ஹர்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை கைவிடாமல் சத்தியமாக நின்று காப்பாற்றினாங்க. இது நான் எதிர்பார்க்காத கருணை. எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது. என்னை மன்னிச்சிருங்க டாடி, என்னை மன்னிச்சிடுங்க.